ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜியில் ஒரு 3 யூனிட் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 4வதாக பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா யூனிட் 6 தாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் 6 பொறுத்தவரை வந்து பார்த்தோன்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி அப்படின்றதால வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நுண்ணறிவு மற்றும் ஆளுமை அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள டாபிக். அதான் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது சிலபஸை பொறுத்தவரையிலும் ஸோ சைக்காலஜிக்கல் ஆட்ரிபியூட்ஸ், அதாவது உளவியல் பண்புகள் அப்படின்ற டாப்பிக்கில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஜினேட்டிவ் அபிலிட்டிஸ், அதாவது அறிவாற்றல் திறனும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க, கவனமும், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆர்வமும், அப்புறம் மோட்டிவேஷன், அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட், அப்புறம் வேல்யூ சிஸ்டம். இது வந்து தனித்தனி டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது மாஸ்லோ அந்த படிநிலை கோட்பாடு ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்கும். ஓகேங்களா, அது நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம சிலபஸ் வைஸாக இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இந்த காக்னிட்டிவ் அபிலிட்டிஸ் அப்படின்றதையும் அட்டென்ஷன் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 3 டாபிக் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இதில் வந்து அட்டென்ஷன் கவனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காக்னிட்டிவ் அபிலிட்டிஸ் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அறிவாற்றல் திறன், அதாவது சிந்தனை, தீர்மானம், நினைவாற்றல் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் மனத்திறன். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், அறிவாற்றல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஒருத்தர் சிந்திக்கிறதா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட தீர்மானமா இருக்கட்டும், ஒரு நினைவாற்றலா இருக்கட்டும், பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அவங்களோட மனத்திறனா இருக்கட்டும், இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அவங்களோட அறிவாற்றல் சொல்றோம். இது கற்றலுக்கு வந்து மிக முக்கியமானதா வந்து கருதப்படுது. இந்த அறிவாற்றல் வந்து கற்றலுக்கு மிக முக்கியமானதா கருதப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன். ஓகேங்களா, கவனம் வெரி வெரி இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த இன்டெலிஜென்ஸ்ல வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து கவனம். கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து கவனம். ஏன்னா இந்த கவனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்றலுக்கு வந்து மிக அடிப்படையா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவனம் தான். அதனால இது கண்டிப்பா ஒவ்வொரு டீச்சர்ஸும் தெரிஞ்சிருக்கணும். சரி பார்க்கலாம் பாருங்க. கவனம் என்பது பல்வேறு தூண்டல்களில் இருந்து ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கான நனவு நிலை சார்ந்த முயற்சி ஆகும். ஸோ கவனம் அப்படின்னா பல்வேறுல இருந்து என்ன பண்றது, ஒன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு நனவு நிலையில சார்ந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா வந்து கவனம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இதுவாக இருந்தாலும் ஆனா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம போக்கஸா இருப்போம். ஸோ பல விஷயங்கள் காதல கேட்டுட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், பார்த்துட்டு இருப்போம், யோசிச்சுட்டு இருப்போம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கவனம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனமாகும். யார் சொல்றாங்க, வில்லியம் மக்டுகல் சொல்றாங்க. இந்த கூற்று ரொம்ப முக்கியங்க. ஒரு பொருளை வந்து தெளிவா அறியறதுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த முயற்சி தான் நம்ம என்ன சொல்றோம், கவனம் அப்படின்னு சொல்றோம். இது யார் சொல்றாரு அப்படின்னா வில்லியம் மக்டுகல் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாரு. ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம் அப்படின்னு சொன்னவர் வந்து வில்லியம் மக்டுகல். அடுத்து கவனத்திற்கு அடிப்படை ஆர்வம். ஸோ கவனத்திற்கு அடிப்படையா இருக்கக்கூடியதுன்னா ஆர்வம். அதை நம்ம பார்த்தாலே அடுத்து பார்க்க போற இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அது. ஆனா கவனம் புலன்காட்சிக்கு அடிப்படையா இருக்குது. ஓகேங்களா, அப்ப இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆர்வம் அப்படின்றது கவனத்திற்கு அடிப்படையாகவும், கவனம் அப்படின்றது புலன்காட்சிக்கு அடிப்படையாகவும் வந்து இருக்கக்கூடியதா ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, அப்ப கவனத்திற்கு அடிப்படை ஆர்வம், புலன்காட்சிக்கு அடிப்படை கவனம். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. கவனம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல். அவங்க கவனம் அப்படின்றது நம்ம நிறைய விஷயம் நடந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அது மேல போக்கஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கவனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கவனம் என்பது வடிகட்டப்பட்ட தூண்டல். ஸோ பல்வேறு தூண்டல்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தூண்டல் மட்டும் வடிகட்டி அதை மட்டும் பயன்படுத்தும். அதுதான் வந்து கவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கவனம் என்பது நினைவு பரப்பின் குவிமையத்தில் இருக்கும். ஓகேங்களா, நம்மளோட நினைவு பரப்புல குவிமையத்துல எது அதிகமான அளவு இடம் கொண்டிருக்கோ அதுதான் நம்ம வந்து கவனம் செலுத்தி என்ன பண்றோம், நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகேங்களா, அப்ப கவனம்ன்றது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல், வடிகட்டப்பட்ட தூண்டல், நனவு பரப்பின் குவிமையத்தில் காணப்படக்கூடியது. கவனம் என்பது அறிவு சார்ந்த செயல் மட்டுமன்று, அது மனவெழுச்சி சார்ந்தது. ஸோ கவனம் அப்படின்றது ஒரு அறிவு அதிகமா இருக்கிறவங்க மட்டும் தான் கவனிப்பாங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியாதுங்க. ஓகேங்களா, ஸோ அறிவு அதிகமா இருக்கலாம், குறைவா இருக்கலாம், நுண்ணறிவு அதிகமா இருக்கலாம், நுண்ணறிவு குறைவா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களோட கவனம் அப்படின்றது அவங்களோட மனவெழுச்சியை பொறுத்தது. ஓகேங்களா, அவங்களோட மனதுக்குள்ள எழுக்கூடிய அந்த இதுவை பொறுத்த வந்து கவனம் வந்து மாறுபடக்கூடியதா வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ கவனத்தை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ கவனம் அப்படின்னா பல்வேறு தூண்டல்ல ஒன்றை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு நனவு சார்ந்த ஒரு முயற்சி தான் வந்து கவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை தெளிவா அறிய பயன்படக்கூடிய முயற்சி தான் கவனம் சொல்லுவார் வில்லியம் மக்டுகல். ஸோ கவனம் வந்து ஆர்வத்திற்கு அடிப்படை, புலன்காட்சிக்கு அடிப்படை கவனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கவனம் அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல், ஒரு வடிகட்டப்பட்ட தூண்டல், இது வந்து நனவு பரப்போட குவிமையத்துல வந்து காணப்படக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து இது வந்து அறிவு சார்ந்த செயல் மட்டும் இல்ல, ஒரு மனவெழுச்சி சார்ந்து வந்து காணப்படக்கூடியதான் கவனம். இது வந்து கவனத்துக்கான இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஓகேங்களா, அதுல அடுத்து நம்ம பார்க்க போறது கவன அடித்தல் சோதனை. ஸோ கவன அடித்தல் சோதனை அப்படின்ற ஒரு சோதனை வந்து என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஓகேங்களா, ஸோ அட்டென்ஷன்
கேன்சலேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டென்ஷன் கேன்சலேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனத்தின் சோதனைகளில் மிகவும் பிரபலமானது. ஸோ கவன சோதனைகளில் வந்து மிகவும் பிரபலமானது இதுதாங்க. ஓகேங்களா, அட்டென்ஷன் கேன்சலேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 10x20 200 கட்டங்கள் வந்து காணப்படக்கூடியதா இருக்கும். ஸோ 200 கட்டங்கள் காணப்படதா இருக்கும். கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிடம். ஸோ 2 நிமிடங்களை எத்தனை கட்டங்களை வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, கவனம் வச்சிருந்து நீங்க வந்து அடிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அவங்களோட கவனத்திறன் வந்து நிர்ணயிப்பாங்க. ஸோ இப்போ கவன அடித்தல் சோதனை, கவன சோதனையிலே வந்து மிகவும் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சோதனைனா அந்த அட்டென்ஷன் கேன்சலேஷன் டெஸ்ட் அப்படின்றது தான். ஸோ 200 கட்டங்களை கொண்டது, 2 நிமிடம் வந்து கால அளவு. இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கவனம் தொடர்பான கோட்பாடுகள். ஸோ கவனம் தொடர்பான கோட்பாடுகள்ல 2 கோட்பாடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா, ஸோ ஹெபின் கோட்பாடு, பிராட்பேண்ட் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 கோட்பாடு நம்ம பார்த்தாலே வந்து போதும். ஸோ அதில் முதல் நம்ம சொல்லக்கூடியது தேர்வு செய்தல் கோட்பாடு, அதாவது செலக்ஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்ஷன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும், அதுல ஒண்ணு மட்டும் என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்ப நிறைய சேனல் இருக்கு, ஆனா நம்ம சேனல் நீங்க செலக்ட் பண்ணி பாக்குறீங்க இல்லைங்களா, அதுதான் வந்து செலக்ஷன் தியரி. ஓகேங்களா, அப்போ தேர்வு செய்தல் கோட்பாடு அப்படின்னா நனவு நிலையில் நுழையாத விவரங்களில் இருந்து தெரிவு செய்து அனுமதிப்பது. ஓகேங்களா, அப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி தெரிவு பண்ணி அதை மட்டும் அனுமதிக்கக்கூடிய அந்த விஷயம் தான் நம்ம சொல்லுவோம் தேர்வு செய்தல் கோட்பாடு, செலக்ஷன் தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது ஹெபின் கோட்பாடு. ஓகேங்களா, சோ ஹெபின் கோட்பாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹெப் அப்படின்றவர் தான் வந்து முன்மொழிஞ்சிருப்பார். ஹெப் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, முன்மொழிஞ்சிருப்பாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு பெருமொழியோட செயல்பாடு தான் அப்படின்னு சொல்றாங்க. கவனித்தல் அப்படின்றது எதனோட செயல்பாடு, முழுக்க முழுக்க பெருமொழியோட செயல்பாடு. இது கொஸ்டினா கூட கேட்கலாம். கவனித்தல் என்பது பெருமொழியின் செயல்பாடு என கூறியவர் யாருன்னு கேட்கலாம். யார், ஹெப் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாரு கவனம்ன்றது ஒரு பெருமொழியோட செயல்பாடு அப்படின்னு சொல்றாரு. இக்கோட்பாட்டின்படி தேர்வு செய்வது துலங்கல். சோ இதுல என்ன சொல்றாருங்க, நம்ம துலங்களை தான் வந்து ஒரு குறிப்பிட்ட துலங்களை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், செலக்ட் பண்றோம் அப்படின்றத வந்து இவர் வந்து சொல்றாரு. அடுத்து, நமது மூளையில் பல்வேறு விதமான தூண்டல்களை பற்றாலும் ஒரு சில துலங்கல்கள் மட்டுமே வெளிப்படும். ஆமாங்க, ஸோ நம்மளுக்கு நிறைய மூலையில நம்ம நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சாலும், நிறைய விஷயங்கள் நம்ம தூண்டலா இருந்தாலும், ஆனா நம்ம வெளிப்படுத்துறப்போ ஒரு சில துலங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணி வெளிப்படுத்துவோம். அதுதான் அவர் என்ன சொல்றாரு, தேர்வு செய்து கோட்பாடு, செலக்ஷன் தியரியில ஹெபின் வந்து குறிப்பிடக்கூடியதா வந்து இருக்கு. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போறது பிராட்பேண்ட் கோட்பாடு. ஸோ பிராட்பேண்ட் கோட்பாடுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து தற்கால செய்தி கோட்பாட்டின் அடிப்படையிலானது. இது ரொம்ப முக்கியமான விடுங்க. ஸோ தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி கோட்பாட்டோட அடிப்படை. அதுனாப்பா செய்தி கோட்பாடு. செய்தி கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, உட்புகும் தூண்டல்கள், ஒருத்தருக்கு உள்ள போற தூண்டல், குறுகிய கால சேமிப்பு, ஸோ டெம்பரவரியா வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அப்புறம் வடிகட்டுறது, அது எது முக்கியமானதோ தேவையானதோ அதை வடிகட்டிட்டு மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்றது, அதிக பலுவினை தவிர்த்தல். ஸோ ரொம்ப ஸ்டோரேஜை வந்து போட்டு வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அழுத்தத்தை ஏற்படுத்தாம சிலவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து பிறவற்றை என்ன பண்றது, தடுத்து நிறுத்தி விடுகிறது. இதை பத்தி சொல்லக்கூடியதான் பிராட்பேண்ட் கோட்பாடு. ஸோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுது. இதுதான் தற்கால செய்தி கோட்பாடு, இதுதான் சொல்லுது. ஓகே, மெயின் கான்செப்ட் என்னன்னா, அதிகமா போட்டு டம்ப் பண்ணாம தேவையான விஷயங்களை மட்டும் ஸ்டோர் பண்ணி ஃபில்டர் பண்ணி தேவையில்லாத விஷயங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பிராட்பேண்ட் சொல்லக்கூடிய கோட்பாடு. ஓகேங்களா, அப்போ நம்ம இதுல முதல்ல தேர்வு செய்தல் கோட்பாடுகளை பத்தி பார்த்தோம். அல்ல ஹெபின் கோட்பாடை பார்த்தோம். இவர் முழுக்க முழுக்க பெருமொழியோட செயலாக தான் கருதுறாரு. சில துலங்கள் மட்டும்தான் வெளிப்படுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிராட்பேண்ட் என்ன சொல்றாரு, ஒரு தற்கால செய்தி கோட்பாடு அடிப்படையானது, அதாவது அதிக பலு இல்லாம லேசா வச்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அடுத்து கவனத்தின் வகைகள். ஸோ கவனம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகைகளா வந்து பிரிக்கப்பட்டிருந்தது. விருப்பமுள்ள கவனம், விருப்பமற்ற கவனம், பழக்க கவனம். ஓகேங்களா, ஸோ கவனம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கிறாங்க. விருப்பமுள்ள கவனம், விருப்பமற்ற கவனம், பழக்க கவனம். ஸோ விருப்பமுள்ள கவனம் அப்படின்னா தெரியும். சோ நம்மளுக்கு ஒரு பாடத்துல வந்து பார்த்தா எந்த விதமான ஒரு இதுவே இல்லாம இன்ட்ரெஸ்டா நம்ம என்ன பண்ணுவோம், படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுதான் வந்து அப்போ விருப்பமுள்ள ஒரு கவனம். இதே விருப்பமற்ற கவனம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது. அது நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரு புறக்காரணி மூலமாவோ அப்படின்னா அதிக அளவு முயற்சி எடுத்தோ அதை நம்ம கற்றுக்கிறாமல் இருக்கும். அப்படி இருக்கிறதா வந்து விருப்பமற்ற கவனி. இதே பழக்க கவனம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம டெய்லி செஞ்சுனே இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அப்படியே பழக்கமாயிடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்போ வந்து திடீர்னு பிரேக் போடுறது, திடீர்னு லெஃப்ட் ரைட் திரும்புறப்போ இண்டிகேட்டர் போடுறது, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பழக்கமாயிட்டு இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த விரல் என்ன பண்ணும், இண்டிகேட்டர் போடுறது, பிரேக் போறது, இதெல்லாம் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்ணுவீங்க. இதெல்லாம் பழக்க வகையான கவனத்துல வந்து வரக்கூடியது. ஓகேங்களா, இப்ப கவனம் வந்து அது மாதிரி 3 வகைகளா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது கவனத்தை பாதிக்கும் காரணிகள். இது ரொம்ப முக்கியங்க. நாங்க ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்கோம், ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப பிரீஃபா போகும். ஸோ கவனத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த காரணிகள் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க, புறக்காரணிகள், அகக்காரணிகள். ஸோ முதல்ல புறக்காரணிகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வெளிப்புறமா இருந்து தரக்கூடிய அந்த காரணிகள் தான் புறக்காரணிகள் சொல்லுவாங்க. அதுல முதல்ல பார்க்க போறது உருவளவு. ஸோ உருவளவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சைஸ், அதாவது இறக்கத்திலே பெரிய சைஸா இருக்குது நம்மளோட கவனத்தை வந்து அட்ராக்ட் பண்றதா இருக்கும். ஓகேங்களா,
ஓகேங்களா. ஸோ ஒரு பெரிய வட்டத்தையும் சின்ன வட்டத்தையும் போட்டிங்கன்னா முதல்ல நம்ம பெரிய வட்டத்தை தான் வந்து பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறப்போ எடுத்துக்காட்டு சொல்றப்போ பெரிய பெரிய விஷயங்களை நம்ம வந்து போர்டு லெட்டர்ல எழுதணும் அப்படின்னா அது அவங்களோட கவனத்தை வந்து ஈர்க்கும். அடுத்து அடர்த்தி மருத்துவம் செறிவு. ஸோ ரொம்ப கலரிங்காகவும் ரொம்ப எதுவாகவும் இருக்கோ அந்த அடர்த்தியா இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி மாணவர்களுக்கு நம்ம சொல்லித்தரப்போ அந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அடுத்து மாற்றம். ஒரே மாதிரி சொல்லிக் கொடுக்காம டிஃப்ரெண்டா வந்து என்ன பண்றது சொல்லிக் கொடுக்குறது, டிஃப்ரெண்டா வந்து இது பண்றது. ஓகேங்களா. அந்த மாதிரி விஷயங்கள் மூலமா வந்து இது பண்ணலாம். அடுத்து வேறுபாடு. ஸோ ரெண்டு விஷயங்களுக்கு இடையான வேறுபாடை சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும். அடுத்து புதுமை. ஸோ புதுமையான விஷயங்களை வந்து என்ன பண்றது ஒரு மாணவர்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு புதுமையான ஒரு இது மூலமா வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா. இப்ப அனுமதி பெற்று உள்ளே வரவும் அப்படின்னு இருக்கிறத என்ன சொல்றது, உள்ளே வர அனுமதி இல்லை. ஸோ இதை பார்த்து படிக்கிறவங்களுக்கு அனுமதி பெற்று உள்ளே வரணுன்றது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு புதுசா ஏதோ ஒன்று யோசித்து என்ன பண்ணலாம், கவனத்தை வந்து இருக்கலாம். அடுத்து அசைவு மூவ்மெண்ட் இருக்கிற பொருள் மேலே நம்மளுக்கு எப்பயுமே வந்து என்ன இருக்கும், ஒரு வந்து இது இருக்கும். நீங்க குழந்தை கூட பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது சிரிக்க ஆரம்பிக்கும். அதனால மாணவர்கிட்ட வந்து ஒரே இடத்துல நின்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அவங்களோட கவனத்தை இருக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம மூவ்மெண்ட்டோடவே என்ன பண்ணணும், மாணவர்கிட்ட வந்து பேசணும். அடுத்து திரும்ப திரும்ப தோன்றுதல், ரிப்பீட்டிஷன். ஸோ திரும்ப திரும்ப வரக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம ஆழ் மனசுல பதியக்கூடியதா இருக்கும். இப்போ ஆடு டிவியில் வரக்கூடிய ஆடுலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்படியே நம்ம வந்து பழகிடுவோம். ஸோ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்ட் வின்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய், அது ஒரு எண்ணெய் வகைன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா. நாங்கள் கோல்ட் வின்னர் வாங்கிட்டு வர போனோம், என்ன வாங்கிட்டு வர போனோன்றத கோல்ட் வின்னர் வாங்கிட்டு வர போனோம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில விளம்பரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளே தான் வந்து அந்த ஒரு பொருள் தான் இருக்கிற போல வந்து சில இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்து அவங்க வந்து இதுவாக இருக்கும். அது என்ன ரீசன்னா திரும்ப திரும்ப சொல்றது. அப்போ மாணவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுவாகும். அடுத்து முழுமை பெற்ற உருவம். எதையுமே பாதியா பார்க்கறதோட அது முழுசா வந்து ஒரு வடிவமா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து கவனத்தை இருக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து கவனத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த காரணிகள், இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். அடுத்து அகக்காரணி அப்படின்னா ஓன் இன்ட்ரெஸ்ட். முதல்ல அந்த குழந்தைக்கு வந்து ஓனா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், வற்புறுத்தாம அதை வந்து பண்ண வைக்கக்கூடியதா இருக்கணும். அடுத்து தேவை. அதுக்கான தேவை இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அது மேல ஆர்வத்தை வந்து ஏற்றுன்னு வரும். அதனால அதுக்கான தேவைகளை வந்து புரிய வைக்கணும். அடுத்து ஆயத்த நிலை எதிர்பார்ப்பு. ஸோ எந்த பாடத்தை நம்ம நடத்துறா போல இருந்தாலும் வகுப்புல ஆசிரியர் என்ன பண்ணணும், அந்த பாடத்துக்கான ஒரு ஆயத்த நிலையும் ஒரு எதிர்பார்ப்பை வந்து மாணவர்கிட்ட வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து மனநிலை. அவனோட மனநிலை எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். வீட்டை அவனுக்கு என்ன சண்டையா இருக்கலாம், இல்லை வரவையில் என்ன பிரச்சனை இருக்கலாம், அவனுக்கு உடல்நிலை என்ன பாதிப்பா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள அவனை பார்த்துட்டு என்ன பண்ணணுங்க, நம்ம அதுக்கேற்றாப்புல வந்து நம்ம கிளாஸஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய அக காரணிகள், இதெல்லாம் புற காரணிகள். இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கவன பகுப்பு சோதனை. ஸோ கவனத்தை வந்து பார்த்தா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அட்டென்ஷன் அண்ட் கால்குலேஷன் டெஸ்ட்னு ஒன்று பார்த்தோம், கேன்சலேஷன் டெஸ்ட், அதாவது கவனம் அடித்தல் சோதனை. இந்த கவன பகுப்பு சோதனை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செயல்களை வந்து ஒரே நேரத்தில் கவனத்துடன் செய்வது வந்து கொஞ்சம் கடினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோதனை தான் வந்து கவன பகுப்பு சோதனை. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே நேரத்தில் அவுல தொடங்கி ஆவரை என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இது தனித்தனியாக அடிச்சிருக்கணும். இப்போ படிக்கிறப்ப அவரைன்னு வந்துடும். ஸோ ஆவரை தலைகீழ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பக்கம் எழுத்து சொல்லியிருப்பாங்க. இது ஒரு டாஸ்க்கு. 3, 8, 13, 18, 23, 28, 33 இந்த மாதிரி 5 5 கூட்டி என்ன பண்ணணும். ஸோ தொடர்ச்சியா கூட்டினே அவர் வந்து எழுதினு வந்து அவனோட கூடுதல் தொகை வந்து சொல்லணும். ஓகேங்களா. இது ஒரு டாஸ்க். இந்த ரெண்டு டாஸ்க்கும் தனித்தனியா செய்யறப்போ ஈஸியா செஞ்சிருவாங்க. ஆனா இந்த ரெண்டு டாஸ்கையும் ஒரே நேரத்துல செய்ய சொல்லணும். அவுல இருந்து ஆவரில் எழுதணும். அதே நேரத்துல அவரு 3, 8, 13, 15 சொல்லிட்டு சொல்லிங்கன்னா அவர் வந்து என்ன பண்ண போனோம், அது கூட்டி சொல்லிக்கினே போயிட்டு இருக்கணும். இப்படி ரெண்டு வேலையும் ஒரே நேரத்துல செய்யறப்போ வந்து பார்த்தா அடிக்கடி நாவும் கான்ட்ரவர்ஸ் ஆகும், தடையை ஏற்படுத்த வந்து பார்க்க முடியும். இதுதான் வந்து கவன பகுப்பு சோதனை சொல்லுவாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பளி பின்னுவாங்க. ஸோ பக்கத்து இருக்கிறவங்களோட பேசிட்டே வந்து பார்த்தா அவங்களோட கை அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும். இது எதில் வரும் அப்படின்னா இது வந்து பழக்கத்தால், அவங்க அந்த வேலையை செஞ்சு பழக்கமானதால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது வருவாங்க. சில நேரம் நூல் எங்கன்னா மாட்டிச்சுன்னா டக்குன்னு பேச்சை நிறுத்திட்டு அந்த நூலை எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணாமல் அவங்க வந்து பின்ன ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பழக்கத்தால் ஏற்படக்கூடியது. ஆனால் கவனம் பகுப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை செய்யறதுல வந்து கான்ட்ரவர்சி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவன வீச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பகுதியில் இதுல இருந்து கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரே பார்வையில் மிக குறுகிய நேரத்தில் எத்தனை பொருட்களை அல்லது தூண்டலை அறிய முடிகிறதோ அதுவே கவன வீச்சு. நம்மளால ஒரே நேரத்தில் எவ்வளவு இதோ பார்க்க முடியுது இல்லை தூண்டலை அறிய முடியுது அப்படின்றத வந்து கவன வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கவன வீச்சு கருவி தான் வந்து இதை கண்டறிய பயன்படுது. அதனால சொல்லுவாங்க டாசிஸ்டாஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட பேர் என்ன சொல்லுவாங்க, டாசிஸ்டாஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாசிஸ்டாஸ்கோப்பை ஜெர்மனியை சேர்ந்த வோல்க்மேன் அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இதை 2ஆம் உலகப் போர்ல விமான பயணிகளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஸோ ஒரு
பயிற்சி தரத்துக்காக இந்த டாசிஸ்டாஸ்கோப்பை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த டாசிஸ்டாஸ்கோப் அப்படின்றது வோல்க்மேன் கண்டுபிடிக்கிறாரு. இது கவன வீச்சு கருவி, ஒருத்தரோட கவன வீச்சை வந்து கண்டறிய பயன்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த கருவி இப்படி இருக்குங்க, இங்க ஒரு டிஸ்பிளே போல இருக்கும். இந்த இடத்த ஒரு தூக்கத்து மூலமா இங்க ஒரு அட்டை வந்து காண்பிக்கப்படும். அந்த அட்டையில வந்து புள்ளிகள் போடப்பட்டிருக்கும். ஸோ டக்குன்னு காட்டிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுல எத்தனை புள்ளிகள் இருந்தது அப்படின்றத வந்து ஒருத்தரை பார்த்துட்டு வந்து சொல்லணும். அப்படி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கவன வீச்சா வந்து கருதப்படும். ஓகேங்களா? அடுத்து, பல புள்ளிகள் இடப்பட்ட அட்டைகள் ஒன்றாக நொடி பொழுதே காட்டப்படும். எத்தனை புள்ளிகள் என கூற வேண்டும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன்ல கொடுத்துட்டேன். அதான் கவனம் வீச்சு. ஸோ அப்போ முதிர்ச்சியடைந்த ஒருவரோட கவன வீச்சு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 இருந்து 7 இருக்கும். ஸோ நல்ல முதிர்ச்சியடைந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அங்கே 6 வட்டம் இருந்தது, 6 புள்ளி இருந்தது, 7 புள்ளி இருந்தது, ஒரு 8 வரலும் மட்டும் நான் பண்ண முடியும், சொல்ல முடியும். அதுவரை அவங்களால வந்து உடனே பார்த்துட்டு வந்து சொல்ல முடியும். ஆனால் குழந்தைகளா இருந்தால் 4 இருந்து 5 வரலும் தான் வந்து சொல்ல முடியும். அப்போ குழந்தைகளுக்கு வந்து 4 இருந்து 5 தான் இருக்கும். அதனால தான் என்ன பண்றாங்க, வாகனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 முதல் 6 எண்கள் தரப்படுகிறது. ஸோ அதிகமா வந்து இந்த பின்கோட் நம்பரா இருக்கட்டும், வாகனங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, 4 இருந்து ஒரு 6 எண்ணு வரா போல என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு மேல கவனம் வச்சுக்க வந்து நம்மளுக்கு வந்து சிரமமா இருக்கும் அப்படின்றதுனால. ஓகேங்களா? ஸோ நம்ம கவனம் வச்சு கருவி அப்படின்றத பார்த்தோம். இது வந்து ஒரே நேரத்தில் நம்ம எவ்வளவு வந்து பார்க்குறோம் அப்படின்றதுக்கு சொல்லக்கூடியது. இது டாசிஸ்டாஸ்கோப் கவன வச்சு கருவி மூலமா தான் வந்து கண்டறியப்படுது. இதை வோல்க்மேன் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த கருவி 2ஆம் வகுப்பு பொருளை வந்து பயன்படுத்திருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அது எத்தனை புள்ளிகள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ முதிர்ச்சியடைந்த ஒருவரோட கவன வச்சு 6 இருந்து 7 இருக்கும். குழந்தைகளா இருந்தால் 4 இருந்து 5 இருக்கும். இதனால தான் வண்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இருந்து பின்கோட் நம்பர்லாம் கூட 6 4 இருந்து 6 நம்பர்களை வந்து கொடுக்கக்கூடியதா வந்து இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்ட்ரெஸ்ட். அடுத்து நம்ம சிலபஸ்ல இன்ட்ரெஸ்ட் தாங்க இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கவர்ச்சி. ஓகேங்களா? அதாவது ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம், கவர்ச்சின்னு சொல்லலாம். அந்த கவர்ச்சின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தவறா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. ஸோ கவர்ச்சி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மேல நம்ம இருக்கக்கூடிய அந்த ஆர்வம்னு சொல்லலாம், ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம கவர்ச்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ ஒரு பொருளை நமக்கு கவர்ச்சியாக தெரிவதால் அது மீது அக்கறை கொள்வோம். ஆமாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இந்த குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் பண்ணா அந்த குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும், ஹெவி கலரா இருக்கும். அந்த கார்ட்டூன்ஸோட சேனல்ஸ், கார்ட்டூன்ஸோட அந்த இதெல்லாம் வந்து படம்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் பாக்குறப்ப அந்த குழந்தை அது மேல என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு ஆர்வம் வரும். ஓகேங்களா? அப்ப எது மேல நம்மளுக்கு வந்து கவர்ச்சி இருக்குதோ, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, அது மேல நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமா வந்து அக்கறை எடுப்போம் இல்லைங்களா? அதுதான் வந்து நம்ம பண்ணப்படுது கவர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. இதே அங்க நம்ம சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா கவர்ச்சியும் கவனமும் நெருங்கிய தொடர்பு கொண்டவை. ஆமாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு நெருங்கிய தொடர்பு கொண்டீங்க. எந்த பொருள் மேல கவர்ச்சி இருக்குதோ அந்த பொருள் மேல நம்மளுக்கு கவனமும் அதிகமா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சயின்ஸ் டீச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். சயின்ஸ் டீச்சர் ரொம்ப பிடிச்சதால அவன் சயின்ஸ் படத்தை நல்லா படிப்பான். ஓகேங்களா? அப்ப அங்க ஏற்படுற கவர்ச்சி அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டதா வந்து காணப்படும். ஒரு ஆக்டர் வந்து ஒருத்தனுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? அவன் என்ன பண்ணுவான், அப்ப அவர் சொல்லக்கூடிய இதுகள் அவரோட படங்கள் எல்லாத்தையும் இந்த மனப்படம் பண்ணக்கூடியவனா இருப்பான், ஈஸியா மனப்படம் ஆகும். ஏன்னா அது மேல கவர்ச்சி வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப கவர்ச்சி எங்க இருக்குதோ கவனமும் அங்க அது மேல போகும். அப்ப கவனம் அதிகமா போறப்ப கற்றலும் அங்க அதிகமா இருக்கும். அப்ப அந்த கவர்ச்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா வந்து நல்லா கருதப்படுது. கவர்ச்சி மறைமுக கவனமாக செயல்படுகிறது, ரொம்ப முக்கியமான விடுங்க. ஸோ கவர்ச்சி அப்படின்றதும் ஒரு மறைமுக கவனமா தான் வந்து செயல்படக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த டீச்சர் மேல அவனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோ ஒரு ஆர்வமோ வந்துச்சு அப்படின்னா அந்த பாடத்தை ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து இது பண்ணுவான். அப்ப அந்த டீச்சர் என்ன பண்ணணுங்க, ஸோ அதுக்கான முயற்சிகள் வந்து என்ன பண்ணணும், கையாளணும். ஓகேங்களா? அதனாலதான் மாணவர்களுக்கு சில பாடங்கள் கடினமாக தோன்றும், சில பாடங்கள் எளிமையா தோன்றும். என்னன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி, ஆர்வம். ஓகேங்களா? சில பேர் என்ன பாத்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் மேக்ஸ் எளிமையா போடுவாங்க, எனக்கு வந்து சயின்ஸ் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த பாடத்து மேல ஏற்படக்கூடிய அந்த ஆர்வம், அந்த கவர்ச்சி தான். இதை வந்து போக்குறது வந்து யாரோட வேலைன்னா அந்த வகுப்பாசிரியரோட வேலை தான். அவர் தான் வந்து என்ன பண்ணணும், அதை போக்கி அந்த மாணவர்கள் மட்டும் ஒரு ஈர்ப்பு வைக்கிறதுக்கான செயல்பாடுகள் வந்து கையாளணும். ஓகேங்களா? ஸோ கைஸ் நம்ம இந்த வீடியோல 6th யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுல நம்ம வந்து பார்த்தது ஒரு ரிவிஷன் வேகமா உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ முதல்ல நம்ம கவனத்தை பத்தி ஒரு ரிவிஷன், கவனம் பத்தி பார்த்தோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ நம்ம ஒரு பொருளை தெளிவா அறியறதுக்கான முயற்சி தான் கவனம் சொல்லிட்டு வில்லியம் மக்டூகல் சொல்லியிருப்பாரு. கவனத்திற்கு அடிப்படையானது ஆர்வம், புலன்காட்சிக்கு அடிப்படை கவனம் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல், வடிகட்டப்பட்ட தூண்டல், நனவு பரப்போட குவி மையத்தில் இருக்கக்கூடியது. கவனம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு அறிவு சார்ந்த செயல் மட்டுமல்ல, ஒரு மனவழ்ச்சி சார்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ கவனம் அடித்தல் சோதனை அப்படின்னு பார்த்தோம். ஸோ கவனத்தினோட சோதனைகளிலே மிகவும் பிரபலமானது இதுதான். ஸோ 200 கட்டங்கள் கொடுத்துட்டு 2 நிமிடங்கள் தான் அளவு, அது எவ்வளவு கட்டங்கள் வந்து அடிக்கப்படுது அப்படின்றத பொறுத்து என்ன பண்ணுவாங்க, இது வந்து இது பண்ணுவாங்க. அடுத்து கவனம் தொடர்பான கோட்பாடுகள் 2 பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதில் தேர்வு செய்த கோட்பாடுல ஹெபின் கோட்பாடு பார்த்தோம். இது வந்து ஒரு பெருமொழியோட செயலாக தான் வந்து ஒரு கவனத்தை சொல்லியிருப்பாரு. பெருமொழியில வந்து தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிராட்மேன் என்ன சொல்லியிருப்பாருன்னா முக்கியமான வேர்டு என்னன்னா இதுதான், அதிக பலுவினை தவிர்த்தல் தான் வந்து இவத்துல ரொம்ப முக்கியமான வேர்டு. அதனால என்ன பண்ணுது, முக்கியமானதை மட்டும் வச்சு மீது வந்து நெக்லெக்ட் பண்ணிடுது.
அடுத்து கவனத்தோட வகைகள்ல விருப்பமுள்ள கவனம், விருப்பமற்ற கவனம், பழக்க கவனம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறாங்க. கவனத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளை, புற காரணிகள், அக காரணிகள் எது எது அப்படின்றத நம்ம வந்து தெளிவா வந்து பார்த்தோம். அடுத்து நம்ம கவன பகுப்பு சோதனை பார்த்தோம். இதுல ஒரே நேரத்துல 2 விதமான செயல்கள் செய்யறப்போ வந்து கான்ட்ரவர்ஸ் ஆகும் அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்து கவன வீச்சு, இதுதான் டால்ஸ்டாஸ்கோப், அதாவது வோல்க்மேன் அப்படின்ற ஒரு கண்டறிஞ்சு அந்த டால்ஸ்டாஸ்கோப் மூலம் கண்டறியப்படுதுன்னு பார்த்தோம். ஸோ முதிர்ச்சியடைந்தவர்களோட கவன வீச்சு 6ல இருந்து 7 இருக்கும், குழந்தைகளுக்கு 4ல இருந்து 5 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து கவர்ச்சியும் கவனமும் நெருங்கிய தொடர்பு கொண்டது. அதனால கவர்ச்சி வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது டீச்சர்ஸ் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம 6th யூனிட்டையும் கூடிய சீக்கிரம் முடிச்சு கொடுத்துடலாம். ஓகேங்களா? சைக்காலஜி உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன், நீங்க வந்து வரி பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.